ராமாவரம் தோட்டத்தில் அமர்ந்து கிச்சன் கேபினட் அரசியல் நடத்தி கொண்டிருந்த ஜானகியும், போயஸ் தோட்டத்திலிருந்து குழப்ப அரசியல் நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதாவும் நேருக்கு நேர் மோத ஆரம்பித்தார்கள். எம்ஜிஆர் இறந்த அன்று ராமாவரம் தோட்டத்தில் வைத்து அவருடைய உடலுக்கு டிரெஸ்ஸிங் நடந்தபோது ஜெயலலிதா அங்கு நுழைய முயன்று பிரச்சனை செய்தார். அந்த நேரத்தில் ஆத்திரத்தில் கொந்தளித்த ஜானகி, இன்னும் 10 நாட்களில் ஜெயலலிதாவை தமிழகத்தை விட்டே துரத்துவேன் என்று சூளுரைத்தார். ஜானகி நேரடி அரசியலில் குதித்ததற்கு அந்த சூளுரையும் முக்கியமானதொரு காரணம். ஜானகி தனது அந்தரங்க எதிரி மட்டுமே என்று அதுவரை நினைத்துக் கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு அவருடைய நேரடி அரசியல் பிரவேசம் பேரதிர்ச்சியாக அமைந்தது. ஜானகியை தன் அரசியல் எதிரியாக ஜெயலலிதா கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. தன்னால் வீழ்த்தப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் ஜானகியை முதல் இடத்திற்கு கொண்டு வந்தார் ஜெயலலிதா. அது எம்ஜிஆர் என்ற புனித பிம்பத்தின் மனைவியான ஜானகிக்கும், திரைவாழ்வில் அவருக்கு விருப்பமான கதாநாயகியாக திகழ்ந்த ஜெயலலிதாவுக்கும் இடையிலான அரசியல் போரை உக்கிரப்படுத்தியது. ஜானகி ராமச்சந்திரன் என்னும் நான். டெல்லியில் ஜானகியை முதலமைச்சராக்க ஆதரவு திரட்டும் வேளையில் அதிமுகவினரை விட அன்றைய தமிழக கவர்னர் குரானா விறுவிறுப்பாக செயல்பட்டார். அன்றைய ஜனாதிபதி ஆர். வெங்கட்ராமனை சம்மதிக்க வைத்தார். ஜனாதிபதியின் சம்மதத்தை வைத்து பிரதமர் ராஜீவ்காந்தியை சரிகட்டினார். அவர்கள் மனம் மாறுவதற்குள் அவசரமாக ஜானகியை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். 1987 ஜனவரி 7ஆம் தேதி நடந்த பதவியேற்பு விழாவில் ஜானகி ராமச்சந்திரனாகிய நான் என்று உறுதிமொழி ஏற்று தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சரானார் ஜானகி அம்மாள். முதலமைச்சர் ஆகிவிட்ட ஜானகியின் முன் 2 சவால்கள் இமயம் போன்று வளர்ந்து நின்றன. ஒன்று, சட்டமன்றத்தில் தன் தலைமையில் அமர்ந்த அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும். தமிழகத்தின் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். இந்த 2 சவால்களிலும் ஜானகியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பது ஜெயலலிதாவுக்கான சவால். அதில் ஜெயலலிதாவை வெற்றி பெற செய்ய நாவலர் நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, KKSSR ஆகியோர் ஈடுபட்டனர். அவர்களுக்கு தளபதியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருந்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். அப்போது நடராஜன் ஆற்றிய பங்களிப்பு ஜெயலலிதாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஏணியில் ஏற்றிக்கொண்டே போனது. ஜானகி ஜெயலலிதா முதல் நேரடி மோதல். அவ்வை சண்முகம் சாலையிலுள்ள அதிமுக தலைமை கழகம் ஜானகி ஜெயலலிதாவின் முதல் நேரடி மோதலுக்கான களமாக அமைந்தது. 1987 ஜனவரி 13ஆம் தேதி ஜானகி ஜெயலலிதா இரு கோஷ்டியினரும் தங்களது செயற்குழு கூட்டத்தை தலைமை கழகத்தில் நடத்துவதாக அறிவித்தனர். தமிழக அரசியல் களம் கொதிக்க தொடங்கியது. இந்த ரணகளத்தில் களமிறங்க போலீஸ் தடுமாறியது. ஏதேனும் விபரீதம் நடந்தால் அது தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்கின்ற பயம் அவர்களுக்கு. தமிழக ஆளும் கட்சியில் நடக்கும் இந்த கோஷ்டி பூசல் போலீசுக்கே புது அனுபவமாக இருந்தது. 2 கோஷ்டிகளிடமும் வேறு வேறு நாளில் கூட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று கெஞ்சி பார்த்தது போலீஸ். ஜானகி அணியில் வீரப்பனும் அவரது ஆதரவாளர்களும் தங்கள் செயற்குழு கூட்டத்தை ரத்து செய்ய விடாப்பிடியாக மறுத்தனர். ஜெயலலிதா அணி என்ன சொல்லி இருக்கும் என்பதை நாம் இங்கே சொல்லவே தேவையில்லை. ஆனால் இடையில் நடந்த ஒரு திருப்பத்தால் போலீஸ் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆம், டெல்லியின் நேசக்கரம் தேடிப்போன முதல்வர் ஜானகி என்ன நினைத்தாரோ, தனது கிச்சன் கேபினட் மூலம் தங்கள் செயற்குழு கூட்டத்தை ரத்து செய்ய டெல்லியிலிருந்தே உத்தரவு போட்டார். கூடவே தலைமை கழகத்தை பூட்டி சாவியை எடுத்து வந்து விடுங்கள் என்றும் உத்தரவிட்டார். ஜெயலலிதா செயற்குழு கூட்டத்தை நடத்தியே தீருவது என்ற உறுதியில் இருந்தார். 13ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்தே அவ்வை சண்முகம் சாலையை போலீஸ் சுற்றி வளைத்து ஆக்கிரமித்துக் கொண்டது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தெருவின் 2 புறங்களிலும் திரண்ட தொண்டர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். 10 மணிக்கு ஜெயலலிதாவின் கார் முன் செல்ல விஐபிக்களின் கார்கள் தொடர்ந்து வந்து தலைமை கழகத்திற்கு சுமார் 50 அடிக்கு முன்னாலேயே நின்றது. ஜெயலலிதா முன் செல்ல மற்றவர்கள் அதிமுக அலுவலகத்தை நோக்கி சில அடிகள் நடந்தவுடனேயே போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தியது. ஜெயலலிதா மீது நடந்த லத்தி சார்ஜ். நாங்கள் அதிமுக உறுப்பினர்கள், எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு போக எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று குரலை உயர்த்தினார் ஜெயலலிதா. ஆனால் போலீஸ் அதற்கு பணியவில்லை. உங்கள் தடையை மீறுகிறோம், எங்களை கைது செய்யுங்கள் என்று சொல்லி பார்த்தார். கைது செய்யவும் உத்தரவில்லை என்றார் அன்றைய துணை கமிஷனர் சியாம் சுந்தர். ஜெயலலிதா போலீஸை தள்ளிக்கொண்டு முன்னேறினார். முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவாளர்களும் ஜெயலலிதாவை பின்தொடர்ந்தனர். யாரையும் கைது செய்யக்கூடாது, கூட்டத்தை அடித்து கலையுங்கள் என்று அங்கே இருந்த போலீஸ் ஜிப்பில் இருந்த மைக் அலறியது. அவ்வளவுதான். போலீஸ் லத்திகள் காற்றில் சுழலத் தொடங்கின. ஜெயலலிதா மீது ஒரு அடி விழுந்தது.
அடுத்த அடி விழும் முன் உதவியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். மற்றொரு லத்தி பன்ருட்டி ராமச்சந்திரனின் இடதுகால் தொடையை பதம் பார்த்தது. அது தாங்காமல் அவர் மயங்கி சரிந்தார். நெடிய உருவம் கொண்ட நாவலரின் தோள்பட்டையை ஒரு லத்தி தாக்கியது. அவருக்கு கண்கள் ஈருண்டன. தன் உருவத்தைப் போலவே நெடிய அரசியல் வாழ்வை உடைய நாவலர் வாங்கிய முதல் போலீஸ் அடி அதுவே. குழந்தைவேலு எம்பியின் வேட்டி பறிபோயிற்று. தோளிலிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டு ஓடினார். அடிவாங்கிய ஜெயலலிதாவும் முன்னாள் அமைச்சர்களும் அப்படியும் தலைமைக் கழக கட்டடத்தை நோக்கியே பாய்ந்தனர். 10 நிமிடத்திற்குள் விஐபிக்கள் ஒருபுறமும் தொண்டர்கள் மற்றொரு புறமும் சிதறி கிடந்தனர். முன்னோக்கி நடந்த ஜெயலலிதா தலைமைக் கழகத்தின் இரும்பு கேட்டுக்கு 2 அடி முன்னால் தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். மறியல் ஆரம்பித்த ஜெயலலிதா அங்கிருந்த கூட்டத்தினரிடம் பேசுவது போல் கண்டனக் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். நேரம் ஓடிற்று. உட்கார்ந்துவிட்ட தலைவர்களிடம் கலைந்து போகுமாறு சமாதான தூது அனுப்பினார்கள் போலீஸ் அதிகாரிகள். தலைவர்கள் மறுத்தனர். பிறகு உங்களையெல்லாம் கைது செய்கிறோம் என்று கூறி அங்கே காத்திருந்த பல்லவன் பஸ்ஸில் ஏற சொன்னார்கள். மறுத்துவிட்டார் ஜெயலலிதா. போலீஸ் வேனில் ஏற்றுவதாக இருந்தால் வருகிறேன், பஸ்ஸில் வர முடியாது என்று கூறினார். ஜெயலலிதாவின் இந்த கோரிக்கை உடனடியாக போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்கிருந்து என்ன உத்தரவு வந்ததோ ஜெயலலிதா கேட்டபடி போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டார். தொண்டர்கள் 3 பல்லவன் பேருந்துகளில் ஏற்றப்பட்டனர். போலீஸ் வேனும் பேருந்தும் அங்கிருந்து சீறி கிளம்பின. கதை தொடரும். இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.